ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா பூச்செடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோஜா பூ அழகாக பூக்கள் பூக்கிறதுக்கு அதே சமயத்தில் லீஃப் எல்லாம் எப்படி அழகாக வளர்க்குறது. ஏன்னா லீஃப் நல்லா இருந்தால் அந்த பூலாம் பூக்கிறது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கலர் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த பல்சம் பாருங்கள், இந்த டார்க் ஆரஞ்சு ரெட்டு போல் தான் இருக்குது. சில டைமில் ஆரஞ்சாக மாறிடுது மறுனு. நல்லா இருக்குது பாருங்கள். இதே கலர் தான் நம்மளுக்கு இந்த கலரு. இந்த செடி பாருங்கள், இது வந்து 7 days ரோஸ். நேற்று மொட்டை காமிச்சினே பாருங்கள், மலர்ந்துச்சு. பாதி மலர்ந்து பாதி இருக்குது. இன்னும் பாதி தான் மலர்ந்தது, இன்னும் பாதி மொட்டாவே இருக்குது. எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துது பாருங்கள். இங்கேயும் மொட்டை இருக்குது. 7 days ரோஸில் பாருங்கள், சாயிலில் நல்லா மேல் மண்ணெல்லாம் நான் நல்லா பொறுன்னு வச்சுப்பேன். அதாவது கோகோபிட்டு சாயில் எருவு கலந்து மேல் பக்கத்தில் எப்போவுமே வந்து காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு அப்படி இருக்கிறப்பல பார்த்துக்கணும். அதனால தான் இந்த செடியெல்லாம் நல்லா பூக்குது. ஏற்கனவே வந்து நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஹியூமிக்குன்னு சொன்னனே, கடையில் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி ஹியூமிக் வர வச்சுக்கலாம். அது என்னென்னா கம்போஸ்ட்டு தண்ணி தான் அதெல்லாம். இப்போ நம்ம வந்து கம்போஸ்ட் பண்ணுறோம், கீழே ஒரு பவுல் வச்சுடுவோம். கம்போஸ்ட் பண்ணும்போது காய்கறி வேஸ்ட்டு மக்கி கீழே தண்ணி லீக் ஆகும். அந்த தண்ணி தான் அவங்க வந்து ஹியூமிக்குன்னு விற்கிறாங்க. அது கூட நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்க முடியலன்னா கூட காய்கறி வேஸ்ட்டு ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த தண்ணி கூட ஊற்றலாம். அது போல் ஊற்றின லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு தான் இது போல் அழகாக பூக்கள் பூத்துது. ஏற்கனவே ஊற்றுறப்ப கூட நான் காமிச்சிருப்பேன். மீன் அமிலம் கூட நான் வந்து சாயல்குள்ளே ஊற்றுவேன். ஆனால் நீங்கள் மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். மீன் அமிலம் 2 daysலேயே தண்ணீர் வந்துடும். இந்த லீஃப் பாருங்கள், லீஃப் நல்லா பெருசாகுது. இந்த செடிக்கெல்லாம் நான் வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டு தண்ணி ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணது கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே இப்போ பூச்செல்லாம் வந்து திணிடுச்சு போல். பாருங்கள், வேப்ப இலை தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் இது போலலாம் தின்னாது பூச்செல்லாம் வந்து. கொஞ்சம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் கொஞ்சம் கம்மி தான் எப்படி இருந்தாலும். ஏன்னா நிறையா அதே இதுவாக நம்ம வச்சுட்டு பண்ணால் பரவாயில்ல. நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் லேட் ஆகிடுச்சு. அதனால இலையெல்லாம் தின்னிடுச்சு. நம்ம அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெடியாக வச்சுருந்து. இப்போ இது போல் பூத்துச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஃபுல்லாக மலர்ந்ததுக்கப்புறம் தான் பூவை கட் பண்ணோம். இந்த கலர் பாருங்கள், அதாவது சில கலர் செடிங்க மட்டும் நம்ம வளர்க்குற போல் பார்த்துக்கணும். அந்த செடிங்களை தான் பதியம் பண்ணி நம்ம 2-3 தொட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எல்லா வகையும் நம்மளால் எப்படி வளர்க்க முடியாது. வளர்த்தாலும் கொஞ்சம் செடி வளர்த்தாலும் நல்லா வளர்க்கணுன்ற எண்ணத்தில் நான் கொஞ்சம் குறிப்பிட்ட கலர் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது போல் 7 days ரோஸ் இருக்குது. இது போல் இந்த ஆரஞ்சு கூட பதியம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற பதியம். இந்த கலர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் நடலை பாருங்கள், பெரிய கவரில் தான் இருக்குது. நான் நடும்போது வீடியோ பண்ணுறேன். நம்மளுக்கு வாங்கின சைஸே பூக்கணுன்னா கூட அது எப்படி பூக்க வைக்கிறது கூட நான் வீடியோ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட அந்த விழுதே ஒரு ஸ்பூன் சாயல்குள்ளே கலந்து பச்சையாகவே கூட வேப்ப இலை போடணும். கண்டிப்பாக அந்த காய்கறி வேஸ்ட்டில் வேப்ப இலை, வாழைப்பழம் தோல், காய்கறி வேஸ்ட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஒவ்வொரு ஸ்பூனு 10 days ஒன்ஸ் காய்கறி வேஸ்ட்டு ஜெல் வந்து நீங்கள் இது போல் சாயல்குள்ளே கலந்து வச்சுன்னா வெறும் தண்ணி மட்டும் ப்ளெயின் வாட்டர் கொடுத்துக்கிட்டே வரணும். நல்லா பூக்கள் பூக்கும். இதே போல் நான் இது போல் காய்கறி வேஸ்ட்டு தண்ணி தான் செடி கொடுக்கறது. ரைஸ் வாட்டர் கொடுப்பேன். அதே காய்கறி வேஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் கொஞ்சம் வாழைப்பழம் தோல், காஃபி பவுட்ரு வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர், புளிச்ச தயிர் சேர்த்துட்டு அதெல்லாம் கூட ரெடி பண்ணி நான் செடி ஊற்றுவேன். பிளாக் கலரில் மொட்டு வராமல் பசுமையாக பூக்கள் பூக்கும். நீங்கள் அதெல்லாம் கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 2-3 எருவு செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஒரே எருவுன்னா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது போல் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரோஜா செடிக்கு நல்லா இதே போல் பூக்கள் பூக்கும். இந்த கலர் வந்து வெறும் சந்தன கலரும் வரும். இது வந்து கொஞ்சம் லைட் பிங்க்கு சேர்ந்தா போல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கலர் தான் 7 days ரோஸில் பிடிக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.